இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அக்ரிடேட்டட் காலேஜஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் கிடையாது. ஸோ நம்ம மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் டிசிஎஸ் அக்ரிடேட்டட் காலேஜ். இங்கே வந்து பெரிய சேலஞ்ச் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் எம்என்சி கம்பெனிஸை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது பெரிய சேலஞ்ச். ஏன்னா ரூரல் சைடுக்கு அப்போல்லாம் வந்து டிஜிட்டல்லாம் கிடையாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் அப்போ பெருசாலாம் கிடையாது. அப்போ அந்த பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அப்போவே எங்கள் சேர்மன் சார் வந்து விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் அக்ரிடேஷன் வாங்கிட்டு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட்டை மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. ஸோ 2011 டிசிஎஸ் அக்ரிடேஷன் நம்ம காலேஜ் வந்து வாங்குச்சு. இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அக்ரிடேட்டட் காலேஜஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் கிடையாது. ஸோ நம்ம மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் டிசிஎஸ் அக்ரிடேட்டட் காலேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா Day 1 கேம்பஸ் வந்து டிசிஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டிசிஎஸ் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோன்னும் பொழுதே அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வந்துடுச்சு. காலேஜ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்குன்றது வந்ததுனால நிறைய எம்என்சி கம்பெனிஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சாங்க. நம்ம காலேஜில் ஒரு 110 ரெப்யூட்டட் டாப் எம்என்சிஸ் வந்து ரெகுலராக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், ஜோஹோ, ஈகான் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எல்லா கம்பெனிஸும் வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் எவ்ரி இயர் கேம்பஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க.